parallel plate capacitor கொடுக்குறாங்க. air parallel plate capacitor, so air இருக்கணும், உள்ள air இருக்கிற மாதிரி ஒரு capacitor இருக்கு. potential difference value எவ்வளோ V. so capacitor potential difference எவ்வளோ V கிடைக்கும். so battery மூலம் முதல்ல கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ற, ஒரு சார்ஜ் பர்టిక్యులர் அமௌண்ட் சார்ஜ் ஏத்திறோம். சார்ஜ் ஏத்திட்டு பிறகு பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் இனிஷியலா அந்த ஒரு parallel plate capacitor உடைய ரெண்டு பிளேட்டுக்கு இடையேயான தொலைவு என்ன எடுக்கணும்னாக்க dm இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ dm. V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றதுனால இங்க சம் சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜ்னால ஒரு சார்ஜ் டென்சிட்டி கிரியேட் ஆகுது. அதனால என்ன எடுத்துறோம், சிக்மா பிளஸ் எடுத்துறோம். சோ இப்போ என்ன பண்றோம், பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ரெண்டு பிளேட்டுக்கு இடையே ஒரு டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ஏற்கனவே இருக்கிற வேல்யூ விட இப்போ என்ன ஆகுனாக்க நமக்கு d வேல்யூ கூடுது. ஸோ d ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் எடுத்துக்கிற வேல்யூ கூட்டுறோம், d ஜாஸ்தி மாற்றிக்கிறோம். இன்சுலேட்டிங் ஹேண்டில் மூலமாக நம்ம இந்த வேலையை செஞ்சதுனால பிளேட்ல இருக்கிற சார்ஜஸ் வந்து அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அது கண்டக்ட் பண்ணாது. இன்சுலேட்டிங் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதனால பிளேட்ல இருக்கிற சார்ஜ் அங்கேயே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மாற்றின பிறகு சிக்மா பிளஸ் உடைய வேல்யூ சிக்மா மைனஸ் உடைய வேல்யூ ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்ததோ அதே வேல்யூ தான் இப்போ இருக்கும்போது. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பிறகு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பொதுவாக இந்த இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்த வரையும் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டன்ஷியல் சார்ஜ் C is equal to நமக்கு என்ன ஃபார்முலா, C is equal to Q divided by V. சார்ஜ் C is equal to Q by V. இப்போ இந்த கேஸ்ல Q is equal to என்னது C into V. சார்ஜ் வேல்யூ மாறுதா, பிளேட்டுக்கு சார்ஜ் வேல்யூ மாறுதா, பிளேட்டுக்கு சார்ஜ் வேல்யூ மாறல. அப்போ C வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். C உடைய வேல்யூ, C க்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்ன, C is equal to parallel plate capacitor. Parallel plate 4 by epsilon 0 is spherical capacitor. Parallel plate க்கு C வேல்யூ என்ன, epsilon 0 A by D. epsilon 0 A divided by D. கரெக்ட்டா? capacitor வேல்யூ என்ன, parallel plate capacitor வேல்யூ என்ன, C is equal to epsilon 0 A divided by D. இங்க D வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், டிக்ரீஸ் பண்ணிருக்கு. அப்ப C வேல்யூ என்ன ஆகும், என்ன இருக்கும், டிக்ரீஸ் குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த கேஸ்ல Q எப்படி இருக்கும், ஆக்சுவலா கான்ஸ்டன்ட், அதுல வந்து சேஞ்ச் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. முதல்ல எவ்வளவு வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான் காலே இருக்கு. அப்ப Q டிஸ்டர்ப் பண்ணாதனால C வேல்யூ இப்போ இந்த புது கேஸ் என்னனாக்க நியூ கேஸ்க்கு C வேல்யூ குறையுது. அப்ப C வேல்யூ குறையுதுனா அப்ப Q வேல்யூ என்ன இருக்கும், D கேஸ்ல குறைஞ்சிருக்கும். ஆனா அது குறைய கூடாது. அப்ப என்ன பண்ணனும், B வேல்யூ என்ன பண்ணனும், இன்கிரீஸ் பண்ணனும். அதை இன்கிரீஸ் பண்ணாதான் ரெண்டுத்துடைய மல்டிப்ளிகேஷன் என்ன நமக்கு கிடைக்கும், Q வேல்யூ கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளா ஆரம்பத்துல C உடைய வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், 2 ன்னு எடுத்துக்கிறேன். B உடைய வேல்யூ என்ன எடுக்கிறேன், 5 ன்னு எடுத்துக்கிறேன். ஆரம்பத்துல எவ்வளவு 2 ன்னு எடுக்கிறேன், B வேல்யூ 5 இருக்கு. அப்ப Q உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும், 10 ன்னு இருக்கும். இந்த 10 மாற கூடாது இல்லையா, 10 உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் இப்போ C வேல்யூ என்ன ஆச்சு, இப்போ டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணதுக்கு C வேல்யூ குறையுது. அப்ப 2 ல இருந்து 1 க்கு குறைஞ்சிட்டு எடுத்துக்கிறேன். 2 ல இருந்து 1 க்கு டிக்ரீஸ் ஆச்சு எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு Q உடைய வேல்யூ என்ன பண்ண கூடாது, சேஞ்ச் ஆக கூடாது. வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு அதுதான் இப்ப எடுத்து போகுது. ஏன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப இது எந்த வேல்யூ போட்டா எனக்கு 10 கிடைக்கும், 10 வேல்யூ போட்டா எனக்கு கிடைக்கும். அப்போ V உடைய வேல்யூ ஏற்கனவே இந்த வேல்யூ என்ன ஆகுது, கூடுதல் குறைஞ்சா இன்கிரீஸ் ஆகுது. அப்ப பொட்டன்ஷியல் வேல்யூ இந்த கேஸ்க்கு என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆகும். சோ இந்த கேள்வியில முதல்ல ஒரு கெபாசிட்டன்ஸ் parallel plate கெபாசிட்டன்ஸ்ல ஏர் மட்டும் ஃபில் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது பொட்டன்ஷியல் parallel plate கெபாசிட்டன்ஸ்ல ஏர் மட்டும் இருக்குது. ஏர் மீனிங் இருக்கும்போது C உடைய வேல்யூ எவ்வளோ, 6 ன்னு இருக்கும். முதல்ல ஒரு C0 எடுத்துக்கலாம். C0 is equal to எவ்வளவு வேல்யூ, 6 10 power -6. இப்போ அந்த ரெண்டு கெபாசிட்டருடைய ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் உள்ள வைக்கும். டைஎலக்ட்ரிக் மீடியம் உள்ள வச்சோம் அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கூடுமா குறையும், எந்த அளவுக்கு கூடுமா குறையும். டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கும்போது
பொட்டன்ஷியல் வேல்யூ குறையும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் குறையும், ஆனா கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கூடும். எவ்வளவு கூடும்? அதோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூவோ அதோடைய மல்டிப்ளையா இருக்கும். அதாவது நியூ கெபாசிட்டன்ஸ் C is equal to epsilon r times நான் உங்களுக்கு C0 இனிஷியல் வேல்யூ எவ்வளோ அதோட வேல்யூ. epsilon r ன்றது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அல்லது ஒப்புமை விகிதம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி சொல்லலாம். அத ரெண்டு டேர்ம் யூஸ் பண்றோம் நம்ம. ஒன்னு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இன்னொன்னு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதாவது ஒப்புமை விகிதம்னு எழுதுறோம். இங்க ஒப்புமை விகிதம் வேல்யூ நமக்கு எவ்வளவு தெரியாது. பட் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? C வேல்யூ கொடுத்திருக்காங்க. C வேல்யூ என்னது? இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ இப்போ 30 மாறிடுச்சு. ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தது? 66 இருந்தது, இப்போ 30 மாறிடுச்சு. இப்போ 30 into 10 power minus 6 farad. இது நியூ வேல்யூ. இன்னைக்கு எப்சிலான் r வேல்யூ தேவை. எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ எப்சிலான் r is equal to c divided by c0 எடுக்கணும். c ஓட வேல்யூ எவ்வளவு? 30. c0 வேல்யூ எவ்வளவு? 6. ரெண்டு டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? So இங்க 30 into 10 power minus 6 by 6 into 10 power minus 6. So ரெண்டு கேன்சல் பண்ற epsilon r வேல்யூ 5. பட் இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படி கேட்டா இல்ல. எப்சிலான் r வேல்யூ அவங்க கேட்கல, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அவங்க கேட்கல. என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? பெர்மிட்டிவிட்டின்னு கேக்குறாங்க. பெர்மிட்டிவிட்டி ஃபார்முலா என்ன? சிம்பல் வந்து எப்சிலான். ஃபார்முலா என்ன? எப்சிலான் r-ஐயும் எப்சிலான் r-ஐயும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ எப்சிலான் r வேல்யூ 5. எப்சிலான் r வேல்யூ எவ்வளவு இங்க கொடுத்திருக்காங்க? 8.85 10 பவர் minus 12. சோ என்ன வேல்யூ வரலாம்? 5 8 40 4 இங்க 8 40 44. 44 into 10 power minus 12. வேல்யூ இருக்கான்னு பாரு. இல்ல என்ன பண்ணுனா 0.44 வருது. அப்ப 0.44 மாத்தணும்னா 0.44 டெசிமல் எங்க மூவ் ஆகுது? லெஃப்ட்ல ரைட்லயா? லெஃப்ட்ல ரைட்ல டெசிமல் லெஃப்ட்ல மூவ் ஆனாக்க மேல பிளஸ் பண்ணா மைனஸ் பண்ணுமா? அப்போ ரெண்டு டெசிமல் மூவ் ஆகுது. ரெண்டு பிளேஸ் மூவ் ஆகிறதுனால 10 பவர் minus 12 plus 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 0.44 into 10 பவர் minus 7. இதுக்கு என்ன யூனிட்? எப்சிலான் நாட்டுக்கு என்ன யூனிட்? அதுதான் அதுக்கு வரணும். ஸோ கூலும் ஸ்கொயர் மீட்டர் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2. ஆன்சர் என்னது? 0.44. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தா நமக்கு தெரியும். PQ அப்படின்ற ஒரு கெபாசிட்டருடைய ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் இருக்கும். ரெண்டு பேரலல் பிளேட்ஸ்ல வந்து மிக்ஸ்டா இருக்கு, ஒரே ஒரு மீடியமா இல்ல. ஏரும் மீடியம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்லாப் இருக்கு, அந்த ஸ்லாபோடைய டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K1, அடுத்த ஸ்லாப் இருக்கு, இந்த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K2. இது ரெண்டுமே வந்து பார்த்தா இந்த இடத்துல கேப் ஏர் கேப் இருக்குது, இங்கேயும் ஏர் இருக்குது, இங்கேயும் ஏர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கு, அந்த கேப்னால ஏர் மீடியம். ஸ்லாப் வந்து K1 டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கிற ஸ்லாப் ஃபர்ஸ்ட்லயும், K2 டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது செகண்ட்லயும் வச்சிருக்காங்க. இதுல இன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? K1 உடைய வேல்யூ K2 ஓட இருக்குது குறைவா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. K1 வேல்யூ K2 ஓட குறைவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேரலல் பிளேட்ல ஒரு டைஎலக்ட்ரிக் உள்ள இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ குறையுமா கூடுமா? குறையும். எந்த அளவு குறையும்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அவருடைய அளவு குறைக்க முடியும். சப்போஸ் எக்ஸாம்பிளா ஏர் மட்டுமே இருக்குதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எடுத்துக்கலாம், E0 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்லாப் வைக்கிறோம், ஸ்லாப் வச்ச பிறகு அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா மாறும்னா E0 டிவைட் பை K மாறும். ஸோ K என்று டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அப்போ குறையுது நமக்கு. ஏன்னா K உடைய வேல்யூ எப்பவுமே இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்றதுனால எப்சிலான் E டேஸ் வேல்யூ வந்து எப்பவுமே குறையதான் செய்யும். ஏர்ல இருக்கிறத விட வேற ஏதாவது மீடியம் வச்சோம்னா அந்த பேரலல் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையதான் செய்யும். இப்போ மொத்தம் இது வேரியேஷன் ஆகுதுன்னா இந்த சைடு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சப்போஸ் ரீஜன் 1 எடுத்துக்கலாம், இது செகண்ட் இது எடுக்கலாம், இது தேர்ட் எடுத்துக்கலாம், இது ஃபோர்த் இருக்கும், இது ஃபிஃப்த் இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து 5 டிஃபரன்ஸ் வேல்யூ வரும். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வேல்யூக்கும்
டிஸ்டன்ஸ்க்கு இடையில ஒரு கிராஃப் போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E இருக்குது, இங்க டிஸ்டன்ஸ் D இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்துக்கு இடையில நம்ம ஒரு கிராஃப் போட்டோம்னா நமக்கு 5 டிஃபரன்ஸ் வேல்யூ வரும். சோ இது 1 2 3 4 5 5 டிஃபரன்ஸ் வேல்யூ வருது. எல்லா கிராஃப்லும் அப்படி தான் வரும். ஆனா இப்போ எது கரெக்ட் அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சோ கிராஃப் டிரா பண்ணலாம். இங்க டிஸ்டன்ஸ் D எடுத்துறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ E எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு நானே ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றேன். எவ்வளவுனா சம் வேல்யூ ஏதோ வேல்யூ இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். செகண்ட்ல நம்ம என்ன பண்றோம்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை உள்ள இன்சர்ட் பண்றேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுமா கூடுமா? அப்போ அடுத்த இதுல என்ன பண்ணனும்? அந்த கோடு கீழே இறக்கி என்ன பண்ணனும்? இங்க இருந்து கொஞ்சம் போணும். அடுத்த நோடு என்ன ஆச்சு? ஏர். இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த கோட மேல போணுமா இது நேரா பண்ணுமா? இந்த கோடு நேரா பண்ணுமா இந்த கோடு நேரா பண்ணுமா மேல போணுமா கீழே வரணுமா? அது கோடுக்கு நேரா வரணும். ஏன்னா மறுபடியும் ஏரியா போச்சு. அப்போ இந்த கிராஃப் எங்க வரும்? அடுத்த கிராஃப் இப்படி வரணும். இது 1 2 3 முடிச்சா அடுத்து நாலாவது என்னங்க? மறுபடியும் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணனும். ஸ்லாப் இன்சர்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். அப்படி குறையுற ரேட்டு அந்த குறையுற வேல்யூ இங்கே நிற்குமா இல்ல இது கீழே இருந்து போடணும்? ஏன்னா K2 வேல்யூ K1 எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. என்ன ஆகணும்? இன்னும் கொஞ்சம் கீழே குறையும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து K1 க்கு எவ்வளவு வேல்யூ குறைஞ்சதோ அதை விட K2 க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா குறையணும். அப்போ அடுத்த லைன் போடும்போது K1 போற வேல்யூ விட இன்னும் கொஞ்சம் கீழே போடணும். இந்த வேல்யூ என்ன பண்ணனும்? இன்னும் கொஞ்சம் கீழே போடணும். அகைன் ஃபிஃப்த்துக்கு என்ன வரும்? ஏர். ஏருக்கு நேரம் இருக்குது இங்க இருக்குது. ஏர் நேரம் இருக்குது. அப்ப கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துச்சுன்னா அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் கிராஃப் அப்படி இருக்கா? இருக்கா இல்ல இல்லையா? அப்போ இது எப்படி மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் 1வது 3வது 5வது 3 ஸ்ட்ரைட்டா வரணும். ரெண்டாவது கீழே குறையணும். நாலாவது அதை விட கீழே குறையும். இதுதான் வந்து ஆக்சுவல் கிராஃப். ஓகேவா? 1 3 5 நீட்டா வந்துச்சு. இது நல்ல அடுத்து 1 3 5 கரெக்டா வந்துச்சு. செகண்ட் குறைஞ்சிச்சு. ஃபோர்த் அதை விட குறையும். சோ இந்த ஆப்ஷன் இருக்கு.